Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு நம்ம Preethiyin Kaimanamல மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு pomfret fish எடுத்துர்க்கேன். நீங்க முதல் முறை என் சேனலை பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. bell button press பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Fish marinate பண்றதுக்கு நான் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு எடுத்துர்க்கேங்க. இந்த pomfret fish நல்லா க்ளீன் பண்ணி இந்த மசாலட் போட்டு வச்சுக்கலாம். இல்ல நம்ம மார்க்கெட்ல சொன்னாலே அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். அதுக்கு தேவையான மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் நம்ம. இந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்ல கொடுக்குங்க. இது கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இந்த மசாலாவை நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவை மீன் ஃபுல்லா நம்ம தடவிக்கலாம். அதாவது உள்ள இருக்கிற அந்த ஸ்லிட்ல எல்லாம் தடவி உள்ள இருக்க வயித்து பாகம் எல்லாமே தடவிட்டறா இந்த மசாலா வந்து அந்த ஃப்ளஷ்ல போய் ஊறிடுங்க. இது ½ an hour நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். நல்லா மேரினேட் ஆயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம். அதுக்குள்ள 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். இது கோல்டன் ப்ரவுன் ஆரச்ச நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டீஸ்பூன், garlic 1 டீஸ்பூன். அத சாப் பண்ண garlic. salt கொஞ்சம் சேர்த்து நல்லா mix பண்ணி கோல்டன் ப்ரவுனா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி 2 சேர்த்து நல்லா சாட் பண்ணனுங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். அதாவது மிளகாய் தூளும் தனியா தூளும் மட்டும் சேர்ந்தது. கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வதக்கி 3 நிமிஷம் குக் பண்ணா போதுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு panல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மீனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது 1/2 an hourக்கு முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணத 3 to 5 minutes each சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சோ ஒரு சைடும் 3 to 5 minutes ஆகணும். சோ இந்த நேரத்துல மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து மீனும் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. 3 நிமிஷம் இல்ல இது பெரிய மீனா இருக்கறதுனால 5 நிமிஷம் கூட எடுக்கலாங்க. இந்த சைடு எல்லாம் ஓரெல்லாம் நல்லா வேகணும். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு, வறுத்தெடுத்தாச்சு. நம்ம இதுக்கான மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத வந்து வாழை இலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இத வந்து சூட்ல நம்ம வாட்டி எடுக்க போறோம். ஏன் வாட்டி எடுக்கறோம்னா அப்பதான் நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ மசாலாலாம் இதல வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். சோ இப்போ மசாலாவை இது மேல சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம மீனை சேர்த்துக்க போறோம். மீனை சேர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு மேலயும் மசாலாவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம பூசிடலாம். அதாவது மேல கவர் பண்ணிட்டு இத இந்த வாழை இலையை மடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த வாழை இலை மடிக்கறச்ச இப்ப பாருங்க நெருப்புல வாட்டினதுனால வாழை இலை எவ்வளவு அழகா மூட முடியுது. சோ கிழியாம நம்ம பாத்துக்கணும். சோ இது வந்து நார், அதாவது வாழை இலை நார் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட்டிக்க போறோம். அப்படி இல்லனா நம்ம த்ரெட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் வந்து 3 டீஸ்பூன் 2ல 3 டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த வாழை இலையை அப்படியே நம்ம தவால வச்சு திருப்பி 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்க போறோங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டான மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சுட சுட மீன் பொளிச்சதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்றது ரொம்ப சுவையா இருக்கு. அதுல இருக்க நாரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஓபன் பண்ணிடலாங்க. இப்பயே நல்ல கமகம ஸ்மெல் வருதுங்க. நம்ம டேஸ்டான மீன் பொளிச்சது நம்ம எந்த மீன்ல வேணாலும் செய்யலாங்க. நான் இன்னைக்கு pomfret எடுத்துர்க்கேன். நீங்க எந்த மீனானா நம்ம செய்யலாம். சோ பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா யம்மியா இருக்கு. கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். குக் வித் கோமாலில கனி செஞ்சு அசத்தி இருக்காங்க. இப்போ நானும் இத செஞ்சு வீட்ல அசத்தி இருக்கேங்க. ரொம்ப அப்படி சாஃப்ட்டா இருக்கு அந்த ஃப்ளஷஸ். இந்த மசாலாவோட ரொம்ப யம்மியா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி தான் அடுத்து செய்வீங்க. என்னோட சேனலை subscribe பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Preethiyin Kaimanam.